கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சித்தம் இந்த நாளிலே நிறைவேற வேண்டும். நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எது செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நேர்த்தியாக செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 85 அதிகாரம் 6 வசனம் நம்முடைய இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த செய்தி. இந்த 85 சங்கீதத்தினுடைய 6 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் எப்படிங்க? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த நாளிலே நாம் யாரை மகிழ வைக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். நம்மளால எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்காங்க? சபையிலே நாம் வந்திருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஜெபம் பிறரை மகிழ வைக்க வேண்டும். ஒரு ஆமென் இல்லையா? நம்முடைய பாடல் பிறரை மகிழ வைக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை பிறரை மகிழ வைக்க வேண்டும். நம்முடைய பக்தி பிறரை மகிழ வைக்க வேண்டும். உண்மையா சொல்றேன், நீங்க வாழ்வது யாருக்காக தெரியுங்களா? ஆண்டுடைய நாமத்தை மற்றவர்களிடத்தில் அறிவிக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீங்கள் ஜெபிப்பதினாலே ஒருவன் மகிழ்ச்சி அடைகிறானா? எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க இருப்பதினால உங்க வீடு மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியின் இல்லம், ஹாப்பி ஹோம். நீங்க நிறைய பேருடைய மகிழ்ச்சி வீட்டை விட்டு பறிப்போன காரணமே நிறைய குடும்பங்கள் நீங்கள் மகிழ்ச்சியே இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா அது மலையாளத்தில் தான் சொல்லுவோம், உண்டாக்கி சிரிக்கான்பாங்க. சிரிப்பே வராது, ஆனால் அந்த சிரிக்கிற மாதிரி அப்படி பாவனா பண்ணிக்கிறது. நிறைய வீடுகளில் இன்னைக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு வாரம் பேச மாட்டாங்க, 2 நாள் பேச மாட்டாங்க, அரை நாள் பேச மாட்டாங்க. ஆரம்பிக்க அது 1 வாரம் 2 வாரம். அவன் முதல்ல வந்து பேசிட்டோம், இவன் வந்து பேசிட்டோம், அவன் வந்து இப்படியே இருக்கும்போது அவங்க வீட்டினுடைய லாங்குவேஜ் எப்படி மாறி இருந்தீங்களா? போலாமா? சாப்பிட்றீங்களா? எப்போ வருவீங்க? அவ்வளோதான். பணம் எடுத்துக்கிட்டுமா? ஜெபிக்கலாமா? இந்த ஆ உ இ இப்படித்தான் அநேகருடைய வீடுகளில் போயிட்டு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஆவியானவர் உங்க வீட்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மகிழ வைப்பது உங்கள் வீட்டை, 2வது மகிழ வைப்பது சபையை, 3வது மகிழ வைப்பது நீங்கள் போகிற பிளேஸ். ஒருவேளை வேலை ஸ்தலமாக இருக்கலாம், ஒருவேளை ஸ்தாபனமாக இருக்கலாம், ஒருவேளை சபை மக்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய இனஜன பந்துக்களாக இருக்கலாம். எனி பர்சன், யாருமே இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. முதலாவது மகிழ்ச்சியாக இருக்க வைக்க வேண்டியது வீடு, 2வது மகிழ வைக்க வேண்டியதெல்லாம் பாயிண்ட்டுங்க, எழுதுங்க. 2வது மகிழ வைக்க வேண்டியது சபை, 3வது மகிழ வைக்க வேண்டியது நீங்க வேலை செய்கிற ஸ்தலம். ஒருவேளை அது நீங்க சாதாரண ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், எனி பிளேஸ். நாம் பிறரை மகிழ வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு இந்த 2024 என் லைஃப்ல ஒரு மற்றவர்களை மகிழ வைப்பதற்கு என்னை உயிர்ப்பியும். அந்த இங்கிலீஷ் பைபிள்ல அது போட்டிருக்கு பாருங்களேன். அந்த உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவைவ்னு போட்டிருக்கு, ரிவைவ். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது எழுப்புதல் எங்கிருந்து வரணும்னா, சொல்லுங்க, எங்கிருந்து வரணும்? எனக்குள்ளிருந்து எழும்பும் போது என் வீடு அது மகிழ்ச்சியின் ஆவினால் நிரப்பப்படும். ஆமென். நீங்க துக்கத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கீங்களா? மகிழ வைக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? உங்களால் உங்க குடும்பம் துக்கத்தில் இருக்குன்னா இன்னைக்கு நீங்க மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமா இருக்கு. உங்களால் உங்க பிள்ளைகள் வழி தவறி போவதனுடைய காரணமே இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்துக்கு கேட்கறேன் தெரியுங்களா? நான் நிரப்பப்பட. ஆண்டவர் எப்பவுமே நீங்க பாருங்க,
இந்த பைபிளை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா, தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று தான் அழைக்கிறார். நமக்குள்ள தாகமுடைய மனிதர்கள் நடுவே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு தாகத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனில்லாத ஜனங்கள், தேவனில்லாத மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நான் ஜெபிச்சாலும் போராட்டம் தான் வருது. எங்க நம்ம பரலோகத்தில் இல்லை, பூமியில தான் இருக்கிறோம். வாழ்க்கையினா போராட்டம் தான் பைபிள சொல்லுது. எங்க துன்பமாவே இருக்கு சார், இன்பமான ஒரு காணான் இருக்கு, அங்கதான் இன்பம் இருக்குமே. எல்லாம் இந்த பூமியில நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், துக்கம் உள்ள தேசத்து தான் இருக்கும். இந்த துக்கம் முடியும் எப்பன்னா ஏசப்பா வரும்பொழுதுதான், அவருடைய வருகையில போகும்போது தான் ஒரு சந்தோஷம் வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னா? இல்ல பிரதர், இந்த இடம் எப்பவுமே நம்மளை வழி தவற செய்யக்கூடிய இடம்தான். எனக்கு சாத்தான் கையிலும் அவனுடைய அதிபதிகள் கையில தான் இருக்கு. அதனால தான் நீங்க பாருங்க, இயேசு சொல்லுவாரு, உலகத்தினுடைய அதிபதி என்கிட்ட வரும்போது என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்னமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சத்தமா சொல்லுங்களேன். அவனுடையது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, உலகத்தின் அதிபதியை நாம் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தான் இன்னும் நமக்கு அவனுடையது எல்லா செல்வம் என்னதுங்க, கவலை அவனுடையது. ஆண்டவர் எதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். துக்கம் அவனுடையது, கவலை அவனுடையது, குறை அவனுடையது, குறைவு அவனுடையது, பலவீனம் அவனுடையது. சொல்லுங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல உன் பலவீனத்தில் தான் சொல்றாரு எல்லாமே. நான் உன்னை பலவீனப்படுத்துவேன் போடவே இல்லை. உங்களுக்கு ஓரளவு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எதெல்லாம் வியாதி அவனுடையது. நீங்க நிறைய பேர் ஆண்டவர் ஏன் வியாதியை கொடுத்தாரு கேட்பீங்க. அப்படி கேட்காதீங்க, வியாதி அவனுடையது. ஆண்டவர் வியாதியை கொடுக்க இந்த பூமிக்கு வரல, அவரு அவருடைய தழும்புகளை என்னை குணமாக்கும் தான் பைபிள் சொல்லுது. நீங்க எதெல்லாம் நீங்க ஆப்போசிட்டா நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் சாத்தானுடைய சரக்கு, அதெல்லாமே சாத்தானுடைய கிரியைங்க. நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே சாத்தானுடைய செயல்களையே நீங்க திரும்ப 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 ஏன் ஏன் ஏன்னு உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? தயவு செய்து அந்த இடத்தை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. சார், வருத்தம் அவனுடையது, பசி அவனுடையது. ஆண்டு பசியில விடுகிறவர் அல்ல. பைபிள் அப்படிதான் சொல்லுது, பசியில உன்னை வருந்த விடார். அப்படிதான் பைபிள் போட்டு. தாகமா இருக்கவன் பக்கத்து வீட்டில் போனா சொன்னாரு, கிடையாது, வா என்னிடத்தில் வா, நான் உனக்கு தரேங்கிறாரு. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது ஆப்போசிட்டா எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாமே சாத்தானுக்குரியது. ப்ளீஸ் தயவு செய்து நீங்க உங்களுடைய ஃபார்முலாவை மாத்துங்க. நீங்க ஃபார்முலா கணக்கு போட தெரிஞ்சவங்க கணக்குவாதியார் இருக்கீங்க. கணக்குல நம்ம எல்லாம் வீரன் புலிகளா இருக்கீங்க. கணக்கு எப்பவுமே ஃபார்முலா தப்பாச்சுன்னா மேக்ஸே வராது. அதுல சரிதானா? ரெசிபியில ஒன்று தப்பா போச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தப்பாச்சுன்னா ஏதாவது ஒன்று மாத்திச்சாவே அது அழிஞ்சு போயிருங்க. கரெக்ட் தானா? அப்ப இன்னைக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆப்போசிட்டா சாத்தா எதெல்லாம் பண்றானோ அதெல்லாமே நீங்க உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க. உங்க வேலை 3 பாயிண்ட். ஆண்டவர்களை எதுக்கு உங்களை ரட்சித்தது எதற்காக சொல்லுங்களேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி என் குடும்பத்துக்குள்ள அந்த மகிழ்ச்சியை கொண்டு போகணும். ரெண்டாவது எங்க கொண்டு போகணும் அந்த மகிழ்ச்சியை? சபைக்குள்ள கொண்டு வரணும். மூன்றாவது எங்க கொண்டு போகணும்? நான் எங்க ஒருவேளை ஸ்கூல்ல படிக்கணும், அந்த ஸ்கூல்ல அந்த மகிழ்ச்சியை கொண்டு போகணும். நான் கல்லூரியில் படிக்கணும், கல்லூரி கொண்டு போயிடணும். வேலை செய்யணும், அந்த வேலை செய்யற ஸ்தாபனத்துக்கு கொண்டு. அப்ப 3 விதமான மகிழ்ச்சி. அப்ப அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டவரே ஜனங்கள் உம்மில் மகிழ பண்ணுவதற்கு என்ன செய்யுங்க? உயிர்ப்பீங்க. சொல்லுங்களேன், என்ன வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் இந்த வருஷத்துல? ஆண்டவரே நீர் எங்களை திரும்ப, அப்படின்னா திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்படின்னா நான் உயிரோட எழும்புவது எதற்கு தெரியுங்களா? நான் ஜனங்களை அவங்களை மகிழ்வைப்பதற்கு நீங்க மீண்டும் உயிர்ப்பீங்க. ஹல்லேலூயா. சார், என் பிள்ளை பிறந்தது என் வீட்டுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும்னா நான் இன்றைக்கு என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியா மாறணும். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த வீட்டில் நான் பிறந்ததுனால நான் அழுகிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால எவ்வளவு நான் பிரச்சனையில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு எத்தனை பேர் நீங்க சொல்றது காதுல கேட்டிருக்கீங்க?
இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை பெத்த நேரத்துக்கு நான் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்னைக்கு பிறந்த நாள்லேருந்து மருத்துவமனைக்கு தான் போகிறேன்பாங்க, நீ வந்ததுலேருந்து மருத்துவமனை தான் எனக்கு வீடாக இருக்கும்பாங்க. நிறைய பேர் சொல்லுங்க, நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வீணாக போகுதும்பாங்க. அதனுடைய காரணம் என்னன்னா, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை திரும்ப இந்த 2024 என்னை உயிர்ப்பிக்க வைங்க. எதுக்கு தெரியுங்களா? ஆண்டவரே, முதலாவது இந்த மகிழ்ச்சி என் குடும்பத்துக்குள்ளே, இரண்டாவது இந்த மகிழ்ச்சி சபைக்குள்ளே, மூன்றாவது மகிழ்ச்சி நான் வாழ்கிற வேலை செய்கிற அந்த ஸ்தலத்துக்குள்ளே, ஒரு ஸ்தாபனமாக இருக்கலாம், ஒரு சாதாரண கம்பெனியாக இருக்கலாம், எந்த இடத்துல நான் போகும் பொழுது மகிழ்ச்சியின் ஆவியானவர் துதி எடுக்கிற தேவன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், துக்கத்துக்கு பதிலாய் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், சாம்பலுக்கு பதிலாய் சொல்லு நான் உன்னை சிங்காரமாக்குவேன், உன் வெட்கத்துக்கு பதிலாக நான் உன்னை மகிழ பண்ணுவேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கற்பனை பண்ணி பாருங்களேன், சாத்தான் பயங்கர தந்திரசாலி. லாசருடைய வாழ்க்கை பாருங்க, அவன் செத்து போயிட்டான், அது எல்லாமே லிட்டரலா அவன் செத்துட்டான்னு தெரியும். கல்லறை எதுக்கு போடுறாங்க? அவன் செத்ததுக்கு அப்புறம் வெளியே வரமாட்டாங்கிற நம்பிக்கையில் அவங்க போட்டாங்க. மனுஷனுக்கு தெரியறது என்னதுங்க? அவன் அடக்கம் பண்றது அவனுக்கு தெரியும். ஆண்டவர் எழுப்ப வந்தவர். என்னை அடக்கம் பண்ண மனுஷனால முடியும், என்னை எழுப்ப அவர்னால மட்டும்தான் முடியும். பைபிள் சொல்லுகிறது, லாசருவை நான் எழுப்ப போகிறேன் பாரு. அல்லேலூயா. பாருங்க, வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். பதினோராம் அதிகாரம் எழுதிட்டீங்களா? 11ஆம் வசனத்தை வாசிங்களா. யோவான் 11:11. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை என்ன செய்ய போகிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் இப்படித்தான் சொல்றாரு. ஆமென். மனுஷன் சொல்றது பாருங்க, அதே ஆமென், சோத்திரம். 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பாருங்களேன். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி மார்த்தாள் அவரை நோக்கி, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மனுஷன் எப்பவுமே சொல்லுவான், அவன் லைஃபை ஓபன் பண்ணா, பழச ஓபன் பண்ணா, சார் பாஸ்ட் உங்களை பத்தி சொன்னா உங்க வீடு நாரும். ஆண்டவர் பாஸ்ட பார்க்கிறவர் அல்ல, பிரசன்ட்ல உன்னை எழுப்ப வந்திருக்காரு. எங்க என் லைஃப்ல நான் சின்ன வயசுல இருந்து செஞ்ச தப்பெல்லாம் அவர் நினைச்சிருந்தாருன்னா, உன் அக்காவே, உன் தங்கச்சியே, உன் புருஷனே, உன் மனைவியே சொல்லுவான், அவன் நாரும், அவன் குடும்பத்தில் நாற்றம் எடுத்தவன். சார், நாற்றமான என் குடும்பத்தை அவருக்கு முன்னாடி ஓபன் பண்ணாது, நாராது. அவருக்கு முன்னாடி ஓபன் ஹார்ட்டா இருந்து பாருங்க, ஆண்டவர் எழுப்ப வந்திருக்கிறாரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்ன திரும்ப என்ன. இப்போ மனுஷன் என்ன 4 நாள் ஆயிடுச்சு, 1 நாள் வரல, 2 நாள் வரல, 3 நாள் வரல, 4 நாள் வரல, 4வது நாள் இன்னைக்கு மனுஷன் சொல்றது, இத்தனை நாள் அவன் வாழ்க்கையில எல்லாமே நாற்றம் தான். இன்னைக்கு சொல்லட்டுமா, 2024 ஒரு தீர்க்க தரிசனமானது ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. உங்க பழைய வாழ்க்கையை எடுக்க ஆண்டவர் வரல, உன்னை ஆவியில எழுப்ப வந்திருக்கிறாரு, உன்னை ஆத்மாவில எழுப்ப வந்திருக்கிறாரு, உன் சரீரத்தை எழுப்ப வந்திருக்கிறாரு. ஒருவேளை வியாதி உன்னை நார பண்ணி இருக்கும், ஆமென், உன் பேரை கெடுத்து இருக்கும், உன் பலவீனம் உன் பேரை கெடுத்து இருக்கும், உன் பொருளாதாரத்தை நீ பெருக பண்ணாதபடிக்கு உன் பொருளாதாரத்தை நீ வீக்கா இருந்திருப்ப. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் எழுப்ப வந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி, ஓ ஹalleluya, நான் உன்னை எழுப்ப வந்திருக்கிறேன். உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை எழுப்ப வந்திருக்கிறேன், உன் மனைவியுடைய வாழ்க்கையை நான் எழுப்ப வந்திருக்கிறேன், உன் பெற்றோருடைய வாழ்க்கையை எழுப்ப வந்திருக்கிறேன், உன் பிசினஸ், ஆமென், கிடங்குல இருக்கிற அந்த பிசினஸ் நான் எழுப்ப வந்திருக்கிறேன். நல்ல வாய்களை திறந்து ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஹalleluya, நான் எழுப்ப வந்திருக்கிறேன். ஓ ஹalleluya. நாரி போன குடும்பத்தை, நாரி போன குடும்பத்தை, ஆமென், எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிற நேரத்தில் இன்னைக்கு நான் சொல்றேன், உன் ஃபேமிலி உன்னை பார்த்து சொல்லும், இவன் லைஃப் நாரும், இவன் குடிகாரன், இவன் சிகரெட் அடிக்கிறவன், இவன் பாவம் செஞ்சவன், இவன் தவறான வாழ்க்கையில நடந்தவன், இவன் மனைவிக்கு துரோகம் பண்ணனவன், இவன் குடும்பத்துக்கு பணத்தை ஏமாற்றி போனவன். உங்களுக்கு என்னெல்லாம் பேரு மனுஷன் சொல்றானோ, எங்க எந்த ஸ்திரீ இயேசுவை இன்வைட் பண்ணாலோ, எந்த ஸ்திரீ மார்த்தாள் தன் வீட்டுக்கு இயேசுவை இன்வைட் பண்ணா,
ரெண்டாவது இயேசு மரித்தபோது இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் இந்த மார்த்தாள் தான் போய் கூப்பிடுறா. ஹல்லேலூயா. மரியாள் வீட்டில் இருக்கிறாள், மார்த்தாள் வெளியே இருக்கிறாள். இன்றைக்கு சொல்லட்டுமா, கூட பிறந்த சகோதரி மார்த்தாள் அவள் இயேசுவை என்ன செய்கிறாள்? கொடுத்து சாப்பிட கொடுத்து சந்தோஷப்படுத்த நினைத்தாள். ஆனால் மரியாள் அப்படி அல்ல. அவள் ஆமென் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டவள். ஆமென். இன்றைக்கு சொல்றேன், ரெண்டு விதமான கூட்டம் இருக்கிறது. மார்த்தாள் என்கிற விசுவாசி, மரியாள் என்கிற விசுவாசி. மார்த்தாள் என்கிற விசுவாசி இயேசுவுக்கு சேவை செய்கிற விசுவாசி. மரியாள் என்கிற விசுவாசி இயேசுவுடைய வார்த்தையை கேட்பதற்கு பாதத்தில் அமர்ந்திருக்கிற விசுவாசி. மார்த்தாள் என்கிற விசுவாசி இயேசுவை ஆமென் இன்விடேஷன் கொடுத்து தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறார்? வரவேற்கிறார். சார், நீ வரவேற்கிற இடத்தில் இருக்கலாம். அடுத்தது சர்வன்ட் ஆஃப் காட், ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு மனப்பான்மையுடையவள் தான் இந்த மார்த்தாள். பலவிதமான சிந்தனை, பலவிதமான யோசனை. இயேசுவுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கலாம், இயேசுவை வயிற்று எப்படி சந்தோஷப்படுத்தலாம், இயேசுடைய மனதை எப்படி மகிழ்ச்சி ஆக்கலாம். ஆண்டவர் சொன்னார், நான் மார்த்தாளோ பற்பல வேளையில் அவள் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பற்பல வேளையில் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நான் வந்தது உன்னை வேலை செய்வதற்கு, எனக்கு சேவை கெடுப்பதற்கு அல்ல, என் பாதத்தில் அமர்வதற்கு நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சகோதரா, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறார், ரெண்டு விதமான விசுவாசி. ஒரு விசுவாசி மார்த்தாள் விசுவாசி, இன்னொரு விசுவாசி மரியாள் விசுவாசி. வெளிப்பாடு உன் வாழ்க்கையிலே நீ ரெண்டு விதமான குடும்பம், ஆமென், ரெண்டு விதமான தன்மையுடைய விசுவாசிகள் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறீர்கள். இன்னைக்கு மார்த்தாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளவில்லை. மார்த்தாளோ மரியாளை எப்படி இயேசுவை எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தார். பிரதர், இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஆண்டவருடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நீங்க அவருக்கு ஒரு நல்ல காணிக்கை கொடுப்பது ஆண்டவருக்கு மகிழ வைப்பது நினைக்கிறீங்க. ஆண்டவர் நல்ல சாப்பாடு போட்டா ஆமென் ஊழியக்காரனுக்கு சாப்பாடு போடுறது மகிழ்ச்சி நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்க மகிழ வைப்பதற்கு ஏதாவது ஒரு மனிதனுக்கு. நாம இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஆமென் அனாதைகளுக்கும் முதியோர்களுக்கும் ஆமென் ரோட்ல போகிற பிச்சைக்காரர்களுக்கும் இப்படி ஏழை எளியவர்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டா ஆண்டவர் மகிழ்ந்துருவாரு. சார், அதெல்லாம் செகண்ட் தான் சார். லெப்பர்சி குஷ்ட ரோகிகளுக்கு நிறைய ஆசிரமங்கள் இருக்கு. ஆர்ஃபனேஜ் நிறைய அனாதைகளுக்கு ஆசிரமங்கள் இருக்கு. ஓல்டேஜ் ஹோம் நிறைய முதியோர் இல்லங்கள் இருக்கு. நிறைய இன்றைக்கு போலியோல ஆமென் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுற ஆட்கள் இருக்கு. ஆண்டவர் உங்களை அனுப்பினது வயிற்றுக்காக மாத்திரமல்ல. நல்லா கவனிக்கிறீங்களா? மார்த்தாளுடைய ஊழியத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏழைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா பைபிள் சொல்லி இறங்குகிறவன் கர்த்தர் கடன் மட்டும்தான் கொடுப்பான். ஆண்டவர் என்ன செய்வார்? அவன் கொடுத்ததை திருப்ப கொடுப்பாங்கிறார். ஏழைக்கு இறங்கினான். ஆனா ஒருவன் ரட்சிக்கப்பட்டுட்டானா அவன் என் கூட சபையில் நான் சேர்ப்பேங்கிறார். உனக்கு ரட்சிப்பு வேணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள். ஆண்டோடைய பிளஸிங் வேணும்னா ஏழைக்கு போய் இறங்கு. மார்த்தாள் விசுவாசியா, மரியாள் விசுவாசியா? சார், நீ மார்த்தாள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற. இயேசு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அவருக்கு என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாமே செஞ்சுட்டேன். மரியாள் இயேசுவை இன்வைட் பண்ணது சாப்பாடு கொடுத்து அவரை திருப்திப்படுத்த அல்ல, கர்த்தரின் பாதம். அவருடைய பாதத்தில் அமர்வது தான் மார்த்தாள் மரியாள் விரும்பினாள். மார்த்தாள் அப்படி அல்ல. மார்த்தாள் ஓடி 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 எப்படியாவது இயேசுவை சந்தோஷப்படுத்தணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆவியானவர் உங்களோட பேசுறார். உங்க வைஃப் கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மனம் திறந்து பேசுங்க. உண்மையாகவே உன் கணவன் நீ ஒரு பொசிஷன்ல இருக்கப்பா, உன் பிள்ளைக்கு நீ செய்கிறது, உன் மனைவிக்கு செய்கிறதுல உண்மையாகவே நீ சந்தோஷத்தோடு தான் செய்கிற. ஆனால் அவங்களோட நீட்ஸ் எல்லாமே நீ கொடுக்குற. ஆனால் உங்கள்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க கேட்டால் 0% சொல்லுவாங்க, ஐயா உண்மையிலும் உண்மை, என் மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைக்கு மீறி நான் செய்கிறேன். வெளியே நான் ராஜா, ஆனால் வீட்டுக்குள்ளே என் மனைவிக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு முன்னாடி ஒரு வேலைக்கார மாதிரி நான் எல்லா வேலையும் செய்கிறேன். அவளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையை நான் செய்கிறேன். அவள்கிட்ட கேட்கறது உடனே உன்னை எனக்கு அன்பா மட்டும் இருன்னு.
நீங்கள் ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரு. சிஸ்டர்ஸ், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கணவனிடத்தில் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாக நீ உன் பிள்ளை நீ வீட்டில் வளர்ந்த போது செல்ல பிள்ளையா நீ வளர்ந்த, நீ வாழ்ந்த வீடு உன்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுது. ஆனால் நீ வந்திருக்கிற வீடு முழு பொறுப்பும் குடும்பத்துக்கு தலைக்கு மேலே நீ எடுத்திருக்க. வேலைக்கு போகிற, வேலை செய்கிற, உன் பிள்ளையை கவனிச்சுக்கிற, ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிற, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்கிற, உன் குடும்பத்தை அவங்க ஃபேமிலியை கவனிச்சுக்கிற, உன் ஃபேமிலியை கவனிச்சுக்கிற, பண கஷ்டமாக அதையும் நீ எப்படி ஜமாளிக்கிற, இந்த பக்கம் சார் எல்லா இடத்துல சர்வைவ் பண்ணுற. ஆனாலும் எங்கேயோ ஒரு அடி மனசில் நான் எவ்வளோ செஞ்சுமே என் வாழ்க்கை இப்படி இருக்கேன். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு, நீ மார்த்தாள் விசுவாசியா வாழ்ந்தீன்னா உன் கணவனை சந்தோஷப்படுத்துக்கு இருப்ப. நீ மார்த்தா விசுவாசியா வாழ்ந்தேன்னா உன் மனைவியை சந்தோஷப்படுத்தி இருப்ப. மார்த்தாள் விசுவாசியா இருந்தா உன் பிள்ளைகிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்குறதுக்காக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வேன். ஆனா மரியாளை போல பாதத்தில் அமருகிற ஒரு மனிதனாய் நீ வாழ்ந்துட்டீன்னா, மார்த்தாள் இயேசுவை வீட்டில் அழைத்ததை போல கண்டலன் சர்வீஸ் ஆனத இயேசுவுக்கு அறிவிப்பு கொடுத்து ஆயிற்று. என் சிநேகிதன் மரித்து விட்டான். உன் சிநேகிதன், நீ ரொம்ப நேசிச்ச பெத்தானியாவுக்கு போனாவே நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போவீங்களே, அந்த வீட்டில் நல்லா சாப்பாடு போட்டு உங்களை வாழ வச்சாங்களே, அதில் 3 பேர் தான். அந்த 3 பேரில் அந்த 2 சகோதரிகளுக்கு ஒரே ஒருத்தர் ஆதரவாக இருந்தார். அவர் இந்த பூமி விட்டு போயிட்டாரு. அவங்களுக்குன்னு ஆதரவு யாருமே இல்லை. நீங்கள் வந்து அவரை செத்து போன மனுஷனை எழுப்பணும். வியாதிப்பட்ட போதே சொன்ன போது அவர் வரல. இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் இன்னும் 2 நாள் அங்கேயே இருந்துட்டாரு. நம்ம வாழ்க்கையில் அற்புதம் தாமதிக்கும் பொழுது இயேசு மேல இருக்கிற நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடும். நம்ம எதிர்பார்த்தது இயேசு உடனே கூப்பிட்ட உடனே அவர் செய்யலைன்னா ஜபம் சோர்ந்து போயிடும். நம்ம நினைச்சு நம்ம வாழ்க்கையில கிடைக்கல, நடக்கலைன்னா ஆண்டவர் மேல உதாசீனப்படுத்திடுவோம். நிர்விசாரம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஒரு மென்டல் டயர்டு. ஏன் 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 இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. அவர் வருவதற்கு தாமதமான உடனே யார் நம்பிக்கை ஹோப் யார் மேலே வச்சிருந்தாரோ, அந்த 2 பேர் வச்சிருந்தாங்களோ, அந்த ஹோப் இழந்தாச்சு. இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாரு, அது அடைக்கப்பட்டு ஆயிற்று. இப்போ அடைக்கப்பட்ட பிறகு மரியாள் வேற எங்கேயும் போல அதே வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. வேற எங்கேயுமே போல. எப்பவுமே ரோட்டை சுத்துற ஒருத்தி விசுவாசி இருக்கால, ரோடா போற ஆளு. இயேசு ரோட்டுக்கே போய் இன்வைட் பண்றான். வந்துட்டீங்களா? அம்மாப்பா வந்துட்டேன். நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னே சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான்ல. சரி, நான் வந்துட்டேன்ல. அவன் எழுப்ப வந்திருக்கேன்ப்பா, நான் எழுப்ப தான் வந்திருக்கேன். அவன் எழும்புவான், கடைசி நாள் அது நடக்கும். இவன் லாஸ்ட்டுக்கு தான் எப்பவும் போறான் மனுஷன். புரியலையா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியும்படியா சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பென்ஷன் இன்னைக்கே வாங்கி அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. பென்ஷன் மணியை லாஸ்ட்டாக ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மணியை வச்சுருப்பாங்க. அது முந்தையே எனக்கு ஒரு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு இருக்குது, வீட்டுக்கு செலவு இருக்குன்னு நம்ம வச்சிருக்கிற சம்பளத்தையும் கூட 31ஆம் தேதி வாங்குகிற சம்பளத்தை முந்தியெல்லாம் 31ன்னா அந்த 1ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, 10ஆம் தேதிக்குள்ளே அந்த சம்பளம் 3/4 பாகம் காலி, வெறும் 10 ரூபா மிச்சம் இருக்குது. அந்த 10 ரூபா வச்சு அடுத்த மாதம் எப்படி ரன் பண்ண முடியும்? இதை வாங்க இன்னொரு இடத்துல. சார் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் இந்த உயிர்ப்புங்கிற இடத்துல இல்ல, சேர்ப்புங்கிற இடத்துல இல்ல, டெத்து. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. இருதயத்தை திறந்து ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்காரு. மார்த்தாள் சொல்றா, இயேசுவை தேடி வருவதற்கு அவள் போனாள். இயேசுவோ மார்த்தாளை பார்த்து அந்த இடத்திலிருந்து அவர் லாசரு எழுப்ப போல எந்த இடத்துல உட்கார்ந்து அவள் பாதத்தில் அமர்ந்தாலோ அதே இடத்துக்கு இயேசு வந்துட்டார். நான் இன்னைக்கு சொல்லட்டுமா? நீங்க இந்த வசனத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை சூஸ் பண்ணுங்க. வீட்டில்
இயேசு கெத்செமனேக்கு அடிக்கடி போவானா? அடிக்கடி போன இயேசு அவர் இந்த பூமி விட்டு போகும்போது அதே ஜெபிக்கிறதுக்கு அந்த கெத்செமனேக்கு போனாரா? விக்டர் பி லாரன்ஸ்னு ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் மேட்டூர் தான் அவர் வீடு. 21 நாள் 40 நாள் உபவாசம் இருப்பாராம். நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு இறந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார். ஏன்னா அவங்க தம்பி என்ன மாதிரி தான் இருப்பாராம். அவங்களுடைய ரூமுக்கு நான் போயிருக்கேன். ஒரு சின்ன ஜன்னல் மட்டும்தான் இருக்கும், கதவு பூட்டியே இருக்கும். 21 நாள் உள்ளே போயிட்டார்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும்தான் வெளியே வருவார். ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்குவார், உள்ளே போயிடுவாராம், கதை அடைச்சிருவார். யாராவது பார்க்கணுன்னு நினச்சா அவரை பார்க்க முடியாது. ஜன்னலுக்கு கீழே அவர் முழங்காலில் நிற்பார். யாராவது கூப்பிட்டாங்க கூட ஜன்னல் அப்படி எத்தி பார்ப்பாராம், என்னன்னு பாரா, இந்த மேட்ரு மட்டும் வாங்குவார், திருப்பி ரிப்ளை கொடுக்க மாட்டார், திரும்பி முழங்காலில் நிற்பாராம். கடைசியில் அவர் ஜெபிச்சு 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 நல்ல ஒரு பரிசுத்தவான் இன்னைக்கு கத்தருக்குள்ளே போயிட்டாரு. ஷார்ட்டாக சொல்கிறேன், அவர் ஜெபிச்ச இடத்துல தரையில் அந்த தரையே அமுங்கிருச்சுங்களாமாங்க. 2 இடத்துல அந்த முட்டி போட்ட இடத்துல குழி விழுந்திருக்குதான். அந்த ரூமை கூட நான் உள்ளே போய் பார்க்க முடியல. அவங்க வீட்டுக்கே நான் போயிருக்கேன். ஏன்னா அவங்க தம்பி சாயில் நான் இருக்கிறனால என்னை ரொம்ப நேசிச்சாரு. நான் வீட்டுக்கு போய் தங்குறேன். நைட்டு நாங்கள் பேசிட்டு படுக்கும்போதே 12 மணி. திடீர்னு 1 மணிக்கு கண்ணை முழிச்சு பார்த்தேன், அவர் அப்படியே முழங்கால நின்று இருந்தார். சரி, நான் 4 மணி 5 மணி ஆயிடுச்சு, நம்ம எழும்பி கிளம்பலாங்கிறேன். பார்க்குறேன் டியூப்லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. பைபிள் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு தூங்கிட்டாரோன்னு பார்த்தா அவர் பைபிள் ஓப்பன் பண்ணி கண்ணாடி போட்டு 5 மணிக்கு பைபிள் வச்சுட்டு வந்துருக்காரு. அப்போ தான் நினச்சேன், ஒரு மனுஷனுடைய ரகசியம் முழங்கால் யுத்தம் அவர் செய்ய காரணம். இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அவர் பரலோகத்துக்கு போக காரணம். இன்றைக்கி நம்ம இன்னும் பூமியில் ஏன் இருக்கோன்னு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏன் தான் அந்த பூமியில், இன்னும் நீ முழங்காலில் தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். இன்னும் நீ ஜெபத்தில் தீவிரமாக இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் இன்னும் இந்த பூமியில் வச்சிருக்கிறேன்னா பைபிள் சொல்லுது, நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்களாம். இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை என்னை வச்சிருக்காருன்னா கிரேஸ் டைம் கொடுத்தது வேற எதுக்கு இல்லை. சாப்பாடு சாப்பிட்டு நல்ல வீடை கட்டி வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு இல்லை. அந்த கிரேஸ் டைம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா நீங்கள் எப்படியாவது அந்த பரலோகத்துக்கு வந்துட மாட்டீங்களா? சிஸ்டர், இன்னைக்கு உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, எந்த இடத்துல அழுது பாதத்தை விட்டு எழும்பாம நின்னாலோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இயேசு சொன்ன அதே ரூமுக்குள்ள இயேசு போறாரு. இவளை சுற்றி இருக்கவங்க அழுகுறாங்க. இவள் அழுது கொண்டிருந்த இடத்துல இயேசு போய் நின்னாரு. அவர் கண்ணீர் விட்டாராம். நிசப்தமான அறை, பின் ட்ராப் சைலண்ட்ல அவ வெம்பி வெம்பி அழுது கொண்டு இருக்கும் பொழுது கதவை அறையை அடைத்து அழுது கொண்டு, இனி யார் என்னை பார்த்து கொள்வா? அழுது கொண்டு நிற்கிற நேரத்தில் உறவுகள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கு. அவள் முழங்கால நின்று கொண்டு இருக்கும் பொழுது இயேசுனுடைய பாதம் அவள் வீட்டுக்குள்ளே போனதா. Brothers and sisters, servant of God, சேவை செய்த ஊழியம் செய்த மார்த்தாள் விசுவாசி வெளியே 24/7 அடக்கம் பண்ண பிறகு வெளியே போய் நிற்கல. உள்ளேயே எந்த இடத்துல அழுதாலோ அந்த இடத்துல அழுதுட்டு நிற்கிறா. இயேசு அவளுக்காய் கண்ணீர் விட்டார். ஆவியிலே கலக்கம் வந்தது. மரியாள் பார்த்தாள். நீர் இருந்தீரினானால், இங்க நீங்க மட்டும் இருந்திருந்தீன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இயேசு கேட்டாரு, நீ எங்க வச்சிருக்க? ஒரு பிளேஸை காட்டினா, மனுஷன் கொண்டு போய் வச்ச இடத்தை காட்டினா. எந்த மனுஷன் கல்ல போட்டானோ அவனை வச்சு எடுக்கிறதுக்கு போறாரு. எந்த மார்த்தாள் வெளியே நின்னாலோ அவ சொல்றா, இவள் நாறுவான்னு.
மரியாள் நாறுவான்னு சொல்ல இயேசுவோடு நடக்கிறா. ஹலோ, இன்னைக்கு ஒருவேளை 23 வரைக்கும் உங்கள் ஃபேமிலி லைஃப் நாட்டம். நீங்கள் ஓப்பனாக பேசிட்டா உங்கள் ஃபேமிலி உங்களோட இருக்காது. 20 வருஷமா 10 வருஷமா பழச பேசுறதை நிறுத்திட்டு ரீஸ்டார்ட் உன் லைஃபை அச்சீவராக நீ மாறணும்னா இன்னைக்கு எந்த இடத்துல விட்டையோ அந்த விட்ட இடத்துல, எந்த இடத்துல மனுஷன் போட்டு அடக்கம் பண்ணானோ, யாரோ ஒருத்தன் உனக்கு ஜெபிக்க முடியாது, உனக்கு பைபிள் படிக்க முடியாது, உன்னால் ஆராதிக்க முடியாது, நீ தேவனை தேட முடியாது, நீ யார் உனக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ அந்த இடத்துல இயேசு வந்து நிற்கிறார். இப்போ 7 இயேசு வந்தாரு. லாசருவை வான்னு வெளியே வந்தாரு. கிடப்பில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் மகிழ வைப்பதற்கு ஒரு இயேசு வந்திருக்காரு. இன்னைக்கு சொல்றேன், சொந்து போய் கலங்கி போய் வாழவா சாவா அப்படின்னு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உடைந்து போன இருதயத்தை கத்த தேற்ற வந்திருக்காரு. 2024 பிரதர்ஸ், இன்னைக்கு கத்த சொல்றாரு, போன வருஷம் வரைக்கும் நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிருந்தீங்க. சோர்வு உங்களால எழும்ப முடியாதபடிக்கு அது உங்களை அழுத்தம் கொடுத்தது. இன்னைக்கு கத்தர் உங்களை ரீஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு நீங்க எழுப்பி பிரகாசிக்க போறீங்க. கைகளை அதனாலதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள் விசுவாசியை போல நாமும் மாறுவோம். ஆமென்.